ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் என்னுடைய மெயில் இதை ஓப்பன் பண்ணிட்டேன். அதே போல் நீங்கள் ப்ரைவேட்டாக பர்மனெண்ட்டாக யூஸ் பண்ணுற மெயிலில் இருந்து அந்த மெயிலுக்கு நீங்கள் டீட்டெயில்ஸை சென்ட் பண்ணலாம். ஸோ இப்போ என்னுடைய மெயிலை நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் காம்போஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு சிம்பிள் இருக்கு. இந்த சிம்பிளை கிளிக் பண்ணிருங்க, ஒரு பென்சில் சிம்பிள். நான் அதை கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்கலாகவே மேலே பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய மெயில் ஐடி ஷோ ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டூல என்ன மெயில் ஐடி டைப் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் சொல்றேன், அதன்படி நீங்க டைப் பண்ணிருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்ன மெயில் ஐடின்னு சொல்லிட்டு நான் டைப் பண்ணிட்டேன். இதுலயே என்ன ஷோ ஆகுது, கரெக்டா நீங்க டைப் பண்ணிருங்க. NODALFFICER@sebi.gov.in இப்படி கரெக்டா நீங்க டைப் பண்ணிருங்க. டைப் பண்ண முடியலன்னா நீங்க இதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சு நீங்க அந்த மெயில் ஐடியை நீங்க கரெக்டா டைப் பண்ணிருங்க. நம்ம எல்லாமே மெயில் ஐடி, உங்க மெயில் ஐடி, அதுக்கப்புறம் செபிக்கு அனுப்புற மெயில் ஐடி எல்லாமே கரெக்டா டைப் பண்ணிட்டோம். டைப் பண்ண பிறகு பாத்தீங்கன்னா இதுல சப்ஜெக்ட், அதான் மெயின். சப்ஜெக்ட் எப்படி டைப் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் சொல்றேன், அதப்படி நீங்களும் டைப் பண்ணிருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் டைப் பண்ணிட்டேன். அதே போல நீங்களும் டைப் பண்ணிருங்க. எப்படி டைப் பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரிக்வெஸ்ட் ஃபார் ரீஃபண்ட் ஆஃப் ரிமைனிங் PACL அமௌண்ட்னு சொல்லிட்டு கரெக்டாக டைப் பண்ணிருங்க. இதில் ஷோ ஆகுறது போல டைப் பண்ணிருங்க, வேற எந்த ஒரு மாற்றமும் இருக்கக்கூடாது. இதில் நான் டைப் பண்ணியிருக்க போலே நீங்கள் டைப் பண்ணிருங்க. எப்படி டைப் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ரிக்வெஸ்ட் ஃபார் ரீஃபண்ட் ஆஃப் ரிமைனிங் PACL அமௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக டைப் பண்ணிருங்க. ஸோ நான் ஆல்ரெடி டைப் பண்ணிட்டேன். நான் ஒன்னொன்னா டைப் பண்ணிட்டு இருந்தா லேட் ஆயிரும்னு சொல்லிட்டு தான் நாங்கள் அதை மொத்தமாட்டு உங்களுக்கு காட்டியிருக்கேன். இதே போல நீங்க டைப் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுல காம்போஸ் மெயில்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கு. இதுல தான் உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே ஒன் பை ஒன் ஆட்டு நீங்க டைப் பண்ணணும். அது எப்படி டைப் பண்றதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதுக்கப்புறம் கீழே எப்படி டைப் பண்ணு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டியர் சார் அண்ட் மேடம் சொல்லிட்டு ஒரு இண்டு மார்க் போட்டுருங்க. அதாவது பார்த்தீங்கன்னா டியர் சார் மேடம் அப்படி டைப் பண்ணிருங்க. டைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னா அதுக்கு அடுத்து கீழே லைனுக்கு வரணும். இதுல டைப் பண்ண கூடாது, கீழே இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி இன்னொருக்க கிளிக் பண்ணிருங்க. கிளிக் பண்ணிட்டு நிறைய ஸ்பேஸ் விடணும். நான் ஸ்பேஸ் விட்டுருக்கேன் பாருங்க, இந்த மாதிரி ஸ்பேஸ் விடணும். ஸ்பேஸ் விட்டுட்டு அடுத்து நீங்க டைப் பண்ணணும். அது எப்படி டைப் பண்ண சொல்லிட்டு பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் டைப் பண்ணிட்டேன். இதே போல தான் நீங்க டைப் பண்ணணும். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுடைய நேம் ஐயாம், அடுத்தது உங்களுடைய இனிஷியல் புள்ளி போட்டு அதுக்கு அடுத்து உங்களுடைய நேமை நீங்க கரெக்டா டைப் பண்ணிருங்க. டைப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு பிராக்கெட்டுக்குள்ள ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர்னு சொல்லிட்டு போட்டு உங்களுடைய PSL சர்டிபிகேட், அதாவது பாத்தீங்கன்னா எதுக்கு உங்களுக்கு ஃபுல் அமௌண்ட் வரலையோ அந்த PSL சர்டிபிகேட் நம்பரை நீங்க கரெக்டா டைப் பண்ணிருங்க. டைப் பண்ணிட்டு திரும்பவும் அந்த பிராக்கெட்டை நீங்க க்ளோஸ் பண்ணிருங்க. இப்படிதான் நீங்க கரெக்டா டைப் பண்ணணும், மாத்தி எப்படியுமே டைப் பண்ணக்கூடாது. இது நான் எல்லாருக்குமே யோசித்து நீங்க எல்லாரும் கேட்டனால தான் நான் இந்த வீடியோவை நான் பப்ளிஷ் பண்ணிருக்கேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எப்படி டைப் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா ஐ இன்வெஸ்டட் ருபீஸ் சொல்லிட்டு போட்டு மொத்தம் எவ்வளவு அமௌண்ட்டுக்கு நீங்க ரீஃபண்டுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் மொத்தம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்ஸ்டால்மெண்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது 17,640 ரூபா. நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்களோ அதில் கரெக்டாக டைப் பண்ணிருங்க. ஐ இன்வெஸ்டட் ருபீஸ் டோட்டல் அமௌண்ட்னு சொல்லிட்டு டைப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பக்கத்தில் IN இன் PACL அடுத்தது LTD. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்க எத்தனை மாசம் எத்தனை அமௌண்ட் மாசம் தோறும் பே பண்ணீங்கன்னு சொல்லிட்டு அதுல மாசம் அமௌண்ட், அதுக்கு மொத்தம் எத்தனை இன்ஸ்டால்மெண்ட் நீங்க பே பண்ணீங்களோ அத்தனை இன்ஸ்டால்மெண்ட் இன்று போட்டுக்கோங்க. அதாவது பார்த்தீங்கன்னா நீங்க மாசம் ஒரு 1,500 வச்சு பே பண்ணி நீங்க ஒரு 2 வருஷத்துக்கு பே பண்ணியிருந்தா மொத்தம் 24 இன்ஸ்டால்மெண்ட் நீங்க பே பண்ணிருப்பீங்க. அதனால 1,500 இன்டு 24 அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பிராக்கெட்டுக்குள்ள போட்டுருக்கண்டு அண்ட் அப்ளைடு ஃபார் த ரீஃபண்ட் இன் 2019 சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா THROUGH அப்படி கொடுத்து, அதாவது பாத்தீங்கன்னா சொன்னா THROUGH அப்படி டைப் பண்ணிட்டு த அபிஷியல் வெப்சைட்னு சொல்லிட்டு அந்த வெப்சைட்டை நீங்க கரெக்டா டைப் பண்ணிருங்க. HTTPS போட்டு www.sebipaclrefund.co.in சொல்லிட்டு நீங்க இந்த வெப்சைட் வழியாட்டு தான் ரீஃபண்டுக்கு அப்ளை பண்ணீங்கன்னு சொல்லிட்டு அந்த வெப்சைட் அட்ரஸை நீங்க கரெக்டா டைப் பண்ணிட்டு சப்மிட்டிங் SUBMITTIN சப்மிட்டிங் ஆல் மை இன்வெஸ்ட்மெண்ட் டாக்குமெண்ட்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க. இதுல இருக்க போலே நீங்க டைப் பண்ணிருங்க, மாத்தி டைப் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிராக்கெட்டுக்குள்ள PSL சர்டிபிகேட் அண்ட் இன்ஸ்டால்மெண்ட் ரெசிப்ட், நீங்க ஆன்லைன்ல PSL சர்டிபிகேட் அதுக்கப்புறம் எல்லா ரெசிப்டும் நீங்க அப்லோட் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு தான் இதுல மென்ஷன் பண்ணிருக்கீங்க. இதே போல நீங்க கரெக்டா பண்ணிருங்க. பண்ணிட்டு இன்னும் திரும்ப டைப் பண்ண வேண்டியது இருக்கு. அது எப்படி டைப் பண்றதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் கீழே எப்படி டைப் பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, however the PSL refund கமிட்டி கிரெடிட்டடு ஒன்லி ருபீஸ் 1470 ரூபா. இந்த பிஎஸ்எல் சந்தாதாரருக்கு பார்த்தீங்கன்னா மொத்தமே அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் டோட்டல் பண்ணது 17,640. ஆனால் அவங்களுக்கு ரீஃபண்டு கமிட்டியால் கொடுக்கப்பட்டது 1470. அதே போல் உங்களுக்கு எவ்வளோ கமிட்டி உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் வந்தோ அந்த அமௌண்ட்டை இதில் டைப் பண்ணிட்டு டு மை பேங்க் அக்கௌண்ட் ஆன் எந்த டேட்ல உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் அமௌண்ட் ரிசீவ்ட் ஆன்னு சொல்லிட்டு அந்த டேட்டை கரெக்டாக டைப் பண்ணிட்டு அசியர் ரீஃபண்ட் சொல்லிட்டு கொடுத்துருங்க. த ரிமைனிங் பேலன்ஸ் அமௌண்ட் ஹேஸ் நாட் எட் பீன் கிரெடிட்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க. இதில் நான் எப்படி டைப் பண்ணியிருக்கேனோ அதே போல் டைப் பண்ணிருங்க. மாற்றி எதுவும் டைப் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு டைப் பண்ணக்கு லேட் ஆகுதுன்னு சொன்னால் நீங்கள் இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துருங்க. இவ்வளோ கரெக்டாக டைப் பண்ணிருங்க. டைப் பண்ணிட்டு இன்னும் கீழே டைப் பண்ண வேண்டியது இருக்கும். அது எப்படி டைப் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி டைப் பண்ணுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கைண்ட்லி ப்ராசஸ் அண்ட் ரீஃபண்ட் மை பேலன்ஸ் அமௌண்ட் அட் த இயர் லிஸ்ட்னு கொடுத்துட்டு அதுக்கு அடுத்து கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு கீழே எப்படி டைப் பண்ணு பார்த்தீங்கன்னா, ஐ ஹேவ் அட்டாச்டு மை பேமெண்ட் ஸ்டேட்டஸ் டீட்டெயில்ஸ் அண்ட் ஆல் மை இன்வெஸ்ட்மெண்ட் ரிசிப்ட் பிலோ யுவர் ரெஃபரன்ஸ்னு சொல்லிட்டு தேங்க்யூன்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க. கீழே ஏதாவது டாக்குமெண்ட், அதாவது பார்த்தீங்கன்னா உங்களோட பிஎஸ்சிஎல் ஆல்ரெடி இருந்தால் அதுக்குள்ள டாக்குமெண்ட்டை நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். இல்லை பாண்டு, அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுடைய கையில் ஸ்லிப் இருந்தால் எல்லாமே இருந்தால் இதில் அட்டாச் பண்ணி நீங்கள் அனுப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபார்மேட்டை பயன்படுத்தி நீங்களே ஈஸியாகவே உங்களுடைய மொபைல் மூலமாட்டு நீங்கள் ஒன்ஸ் மெயில் அனுப்பினா போதும். மெயில் அனுப்பினா வித்தின் பார்த்தீங்கன்னா ஒரு உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்தது கரெக்டாக இருந்து இல்லை உங்களோட பாதி அமௌண்ட் தான் வந்திருக்குன்னு சொன்னால் உங்களுக்கு கண்டிப்பாட்டு ஓரிரு நாட்களில் மொத்த அமௌண்ட் கிடைக்கும். ஸோ இந்த ஃபார்மேட்டை யூஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிருங்க. வேற எந்த ஒரு ஃபார்மேட்டை யூஸ் பண்ண தேவையில்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிட்டு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சி ஒரு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரபி.